சைவரை இருக்கிறாங்க. அறந்தைகிட புகழிய கோவில் அமுதந்தைய திருமுறைப்பாளர் சுதந்திரித்த சிவகாம சுந்தரி உங்களை போட்டி போடும். நிறைய பேருக்கு சிவகாம சுந்தரிக்கு என்ன பாட்டு பாடணும்னு தெரியாது. இது திருமுறைப்பாளர் சுதந்திரித்த சிவகாம சுந்தரி யாருக்கு விஞ்ஞான சுந்தரி. இது நம்ம சிறப்பத்தில் பாட வேண்டிய பாட்டு. சிவகாம சுந்தரி உங்களை போட்டி போடும். அது மாதிரி பாரம் புகழும் கனவும் உண்டாலும் பழக்க சொல்லும் ஊரும் பொருகு சுவை ஒளி ஊரு ஒளி கொண்டுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. அப்புறம் சிவகாம சுந்தரி சீரடிக்கே வரும். அபிராமி யாரு ஆழ்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு துர்க்கைக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், திரிபுர சுந்தரிக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், அம்பாருடைய நாமங்கள் என்ன, அம்பாருடைய பத்திரா இருக்குன்னா என்ன நடக்கும். இந்த அம்பாருடைய சிறப்பு பற்றி பேசும்பொழுது அபிராமி சொல்லுவாங்க, அபிராமி என்றால்தான் உலகத்துக்கே முதல் அபிராமி. சிவபெருமானுக்கு 2 ரோலாம், ஹஸ்பண்ட் ஒரு போஸ்ட், இன்னொரு போஸ்ட் அமைச்சர் ஒரு போஸ்டா அப்படின்னு சொல்றாரு. அபிராமி அந்த அம்பாளுடைய சபையில யாரா இருப்பாங்க, ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், கணபதி, காமன் முதல்ல ஒரு லிஸ்டே போவார். பெயர் சொல்லும் போது பெயர் பஞ்சமி, பாசாங்குசை, இன்சல், திருப்பதி சுந்தரின்னு வரும். பஞ்சமி 2-3 பாட்டு கொடுத்தாங்க. அவ்வளவு ஆழ்ந்து படிக்கணும். நவராத்திரி 2ஆவது நாள்ல இவங்க சௌந்தராட்சி என்ன சொன்னாங்க, இந்த விழாவை அகற்று கொடுத்தவர்களுக்கு நிறுத்தினாங்க. அதாவது இங்க இந்த மேடை சிறப்பு நாங்க தான் உங்களுக்கு நிறுத்தி கேட்பாங்க. இல்லை அப்படி கிடையாது. உங்களில் ஒருவன் ஆர்வப்படுத்தணும். என்ன குரூப்புக்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் 50 வயசுக்கு மேல குரூப். திருவாரூர் போய் பாடும்போது நிறைவேறுவாத இங்கே நெஞ்சே நீவா புத்தனும் இன்புரானுடைய கோயிலுக்கு உலர்வதன் முன் அழகிட்டு வெளுத்துவிட்டு பூவாலை குறைந்தேத்தி புகழ்ந்து பாடியில பாடும்போது நிற்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், புகழ்ந்து பாடி பூத்து பாடியில பாடல்ல நீங்க என்ன பண்ணணும். இப்ப நீங்க மேடையில் 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பக்தியுடைய உணர்வு குண்டலினி சக்தி எழுப்பி அதுல இன்வால்வ் உணர்வு. அப்பதான் அந்த ஆட்டம் வரும். என்ன சொல்றாரு, ஆடுங்கள் 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 எடுத்துறாரு. ஆடத்துல ஒரு மதம் வரும், பூத்துமாடின்னு வரும். ஆடத்தை வேற கூத்தாட்டம். நம்ம ஆட்டத்துக்கு நான் கூத்தாடிதான். அதான் இந்த பாடங்களை ஆடிட்டு போயிருப்பார். நடனம் ஆடிட்டு போயிருப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த எலி போய் விளக்க தூண்டிச்சான். எனக்கு அபூர்வ புத்திக்கு ஐயா சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க போய் அது தெரியாம விளக்க ஓடிச்சு. அப்ப என்ன பண்ணுச்சு, விளக்க தூண்டிச்சான். சக்கரவர்த்தியா பிறந்தது. அந்த மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா, ஏற்கனவே அவங்களுக்கு பக்தியுடைய இதுல தெளிச்சிட்டு இருக்காங்க. எப்படியுமே நீங்க எல்லாம் சேர்ந்து தெளிச்சிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றோம், இந்த விளக்க லேசா தூக்கிடுவோம். இந்த சிதம்பரம் பக்தியில நமக்கு நல்லாதிக்கமான தரிசித்து சிவகாம தரிசித்து உங்களுடைய சத்சங்கத்தில் இருக்கிறதுல நாங்களும் பெருமடையோம். ஆளுகளுக்குள்ள நிற்கும் போது கடையை திருந்தோம் சொல்வார் இல்லைங்கிறாங்க. அங்க இருக்கீங்க நான் என்னுடைய ரோல் மாடல். அதுதான் சத்தங்க சக்கரவர்த்தி எல்லாம் நம்ம இன்னும் ஏன் அந்த ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துட்டு செய்யணும். ஆடும்போது இந்த நாட்டின் கமலத்திலிருந்து உங்களுடைய சித்தமலை நாங்கள் சித்தமலை நான் மோசம் சித்தமலை இல்லை, நீங்கள் தயாரிங்க. சித்தமலைங்கிறது உங்க ஆச்சாரம். இதுதான் நீங்கள் திருவனந்தத்தை பார்த்தீங்கன்னா ஐயா திருவனந்தத்துக்கு ஒரு பெரிய உபயோகிக்க அதே இல்லை. இந்த தம்பதிகள் எல்லாம் தம்பிகள் இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஒத்துழைக்கணும். கற்பனை இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணீங்க, தொண்டெல்லாம் துணை இல்லை இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்க, இதில் சாப்பாடு போடுறாங்க, திரும்பி நிறைய அப்போ என்ன காசு கிடைச்சது, நல்ல காசு கிடைச்சலாம்.
திருஞானத்துக்கு வாசி மாற்ற கம்மியாக்கா. அதனால திருஞான மனத்துல லேட்டா சாப்பாடு வருது, திருநாகரத்துக்கு தூக்கியா சாப்பாடு கொடுக்கலாம். அப்ப என்ன காரணம்னு சொல்லும்போது இவரும் ஈக்குவல் பெரியவங்க இருந்தாலும் தொண்டுக்கு முக்கியமா திருஞானத்துல பாட்டு முக்கியமானா திருநாகரத்தை பாட்டும் பாடி தொண்டு செய்யறாங்க, உலகால் தொண்டு பண்றாங்க. அப்ப அதுக்கு இந்த மாதிரி தொண்டர்கள் அவர்களுக்கு அந்த அம்மாருடைய பரிபூரணை அது கிடைக்க வேண்டும். மேலும் மேலும் அவர்கள் இன்னும் நிறைய சட்டங்கத்தில் காரணம் வந்து நிறைய அம்மாருடைய இடத்தை பெற வேண்டும். நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பூவோடு சேர்ந்த 4 பேர், நாங்களும் ஒரு 4 பேர் சேர்ந்து உங்களோட இல்லை இதான் சொல்லிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து 100 பேர் அம்மா தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் திருவாரூர் இருந்தாலும் சரி, திருப்புகழாக இருந்தாலும் சரி, தேவாரமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன பண்ணாங்க திருப்புகழ் எல்லாருக்கும் யூனிவர்சல் பிரச்சனை பண்ணுங்க. என்ன யூனிவர்சல் தானே கணபதி பற்றி பாடி, என்ன முருகனை பற்றி பாடி, சிவனை பற்றி பாடி, பகவதி பற்றி பாடி எல்லாரையும் அவங்க காமிச்சு கொடுக்குறாங்க. கேட்டு ரிட்டைர்மெண்ட் டைமில் ஆக்டிவாக இருக்கணும்னா இன்னும் ஏன் ஹெல்த்தியாக இருக்கும். மேலும் வரணும் இல்லை வந்து பாட்டை கேட்கணும், ரொம்ப மேம்படுத்தணும். அது சொல்லி இல்லை நான் வந்து இங்கே உங்கள் குரூப் பாடுறாங்களே அப்படிங்கிறதுக்காகவே ரிசர்ச்சி கூப்பிட்டேன். அவர் முக்கியமான இடத்துக்கு போகிறேன், நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு. நீங்கள் என்னன்னு சொல்லலைன்னா வர மாட்டேங்க அப்படின்னு சொன்னேன். உடல்நிலை சரியாக தான் அவங்க வரல. அவங்க வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த பூவை திட்டுறோம். கோயிலுக்கே போகிறாங்க. என்னுடைய பர்பஸ் என்ன, கோயிலுக்கு போனாங்க அந்தவனத்தில் வந்து அந்த பூவோட வாசனை இந்த மூக்கில் போடுது. அந்தவனத்தில் பூவோட அந்த இடம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது, சவுண்ட் பொல்யூஷன் இருக்காது, ஏர் பொல்யூஷன் இருக்காது. இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க 45 ஏக்கர் நிலம், 21 லட்சம் சதுரடி அந்த நடராஜ கோயில். அப்போ உள்ளார போயிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ பெருங்காலம் நடக்கிறோம். அப்போ பஞ்சபூதத்தோடு சேர்த்து புவனேஸ்வரிக்கு நல்லா தெரியும். சத்குரு வாழ்க்கை எதிர்காலம் சொல்லும்போது பஞ்சபூதத்தோடு நீங்கள் எப்படி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கு இப்போ மேலே பார்த்ததுன்னா அதுவே பஞ்சபூதத்தோடு சேர்க்கணும். நீங்கள் நெருப்போட காலையே வெறுங்கரையில் பண்ணணும். எப்போ விடும், கோயிலுக்கு போனால் சத்தம் சொன்னாலும் ஊட்டியோட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு ஒவ்வொருக்கும் சொல்லுவார், நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சு நாட்டோட தொடரும். இந்த மாதிரி பஞ்சபூதத்தோட நம்ம எப்போது சேர்த்து எவ்வளோ தூரம் யார் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு வியாதியே வராது. அதனால் வழிபாடு சம்பிரதாயம் எல்லாத்துக்கும் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. இந்த விஞ்ஞானம் என்ன சொல்கிறேன்னா 100 பேருக்கு விடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்தில் எத்தனை பேர் ஓட்டிருக்காங்கன்னு தெரியல. இங்கே 10,000 பேர் வரணும். அரங்கம் கொள்ளாத காரணம் என்ன, நம்ம தான் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம. இன்னைக்கு திருப்பறையில் வந்து ஒரு 60 வழக்குகள் போயிடுது. இந்த 60 வழக்குகளும் இப்போ காலத்தில் பல்லாண்டு நடத்தணும். இப்போ பல்லாண்டு நடத்தும் போது அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், 12 பாட்டு நட்டு பண்ணணும். தேருக்கு முன்னாடி நம்ம நின்று பாடணும், ஆடணும், கூத்தாடணும். எத்தனை பேர் ரெடின்னு கேட்டேன். அப்போ எல்லா வழக்குகளும் பெரியவங்க இது நம்ம என்ன பெரிய விழா. அந்த மாதிரி இது வந்து ஒரு வைக்கப்படக்கூடாது, பூஜைப்படக்கூடாது. நம்ம அதை வந்து பாடம் பாடம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் பாடப்பாட தான் வரும். பாடப்பாட ராகம் மூட கூட ரோகம்னு சொல்லுவாங்க. பாடப்பாட தான் ராகம் வரும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து கடவுளுக்கு பண்ணி பாடலாம். அப்போதான் உங்களுக்கே தெரியும் நமக்கு ஒரு கற்பனையில் பார்க்குறோம், உட்காந்து பேசணும், கற்பனைக்குள்ளேயே மனசுல பார்க்குறோம். அப்புறம் வாய் வருதான் பார்க்கணும், நாளைக்கு நாக்கு வரதான் பார்க்கணும், முயற்சிக்கு தானே வரும். அப்போ பாட வேண்டும் என்றால் அதற்கு ஆர்வம், முயற்சி, பயிற்சி. இந்த பயிற்சியெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து அதனால் இந்த உட்காந்து பார்க்கலாம். தைரியமாக பாடத்துக்கு நிறைய பாடலே ஒரு தைரியம் வரலாம். அதனால் நம்ம அதை வளர்ச்சி சொல்லி நல்ல நேரத்தில் எனக்கு ஒரு இனிய வாய்ப்பை கொடுத்தார். அதாவது சத்தங்க சக்கரவர்த்தி நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் நன்றி சொல்லி எல்லாருக்கும் எல்லாருடைய கணிப்போட அவரும் கிடைக்கிறது அனைவரும் நன்றி வாங்க. இந்த அபிராமி என்றாதி பாடப்பட்ட இடம் என்னமோ திருக்கடை. ஆனால் பாடப்பட வேண்டிய ஊர்கள் உலகம் பூரா பாடணும். அதுல சிதம்பரத்தில் அவசியம் பாடணும். ஏன், தில்லைதம் ஊரர் பாகத்து உமை மைந்தனே முதல் பாட்டில் இருக்குது. விநாயகர் வணக்கத்தை சொல்றார், நம்ம
வைத்துக் கொண்டு அந்த பட்டர் சுப்பிரமணிய பட்டர், அபிராமி பட்டர் என்ன சொன்னாங்க? அபிராமி பட்டர் திருக்கடையூர்ல தான் பாடுறாரு. திருக்கடையூர்ல பாடும்போது யாரை பாடணும்? அபிராமி இருக்குன்னு சொல்லணும். சிவகாமி ஊரார் தான் பாகத்தை அதனால முதல் பாட்டுல எல்லாமே சிறப்பா சொல்லிட்டார். எல்லாமே செவ்வாடைகளா இருக்காரு பாத்தீங்கன்னா. செவ்வாய் அந்த பாட்டுல முதல் பாட்டு எடுத்த உடனே மேல உதிக்கின்ற செங்கல் அப்படி எப்படி இருப்பான்? உச்சி திலகம் எப்படி இருப்பான்? உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அது எப்படி இருப்பான்? அதுவே உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ரோட்ல கிடக்குமா? அப்பர் சித்த முதலிக்க மாணிக்கம் வந்துதான். உணர்வுடையவனுக்கு அது மாணிக்கம் தெரியும், உணர்வுடையவனுக்கு இல்லாதவனுக்கு என்ன தெரியும்? அப்ப அம்பாளுடைய அருமை யாருக்கு தெரியும்னா உணர்வுடையோருக்கு தெரியும். அதுல போய் விட வச்சுட்டாங்க. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மகர்கமலை யாரு? லட்சுமி, மகாலட்சுமி துதிக்கிறார். அவளும் சேர்க்கிறார். மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற அப்படின்ற குங்குமத்தோயவன். குங்குமம் என்ன கதை? என்ன விதிக்கின்றதே அபிராமி என்ற துணியேன்னு போடுறாங்க. அப்படி எதுக்கு சொல்றதுன்னா நம்ம ஊர்ல வச்சு இதை பாடணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். நம்ம ஊருடைய பெருமையை நம்ம தெரியாம தான் இது பண்ணணும். வெளியூர்ல இருந்து வந்து பார்த்தா இன்னும் பெரிய பெரிய விஷயம். நான் இன்னைக்கு வேதாரண்யம் போயிட்டேன். இன்னைக்கு சொன்ன கதையை என்ன சொன்னேன். சும்மா எலி அதனுடைய இன்ஸ்டிங்ஷன் என்ன பிடிக்கணும் தான் வந்து அதுக்கு விளக்கத்தை உடனம்னா அது சிவபெருமான பார்க்கணும்னா அது நினைக்கவே இல்லை. அப்போ அதாவது நல்ல சிந்தனையோடு செய்யல. ஆனா அந்த மூக்கு சுட்டதுனால கொஞ்சம் அப்படி தோணுது. இதுக்கு சுடல் என்ன தெரிஞ்சு அப்ப சுட்ட உடனே எண்ணெயை சாப்பிட்டு சாப்பிடணும். என்ன சுட்டு வச்சுல நம்படி வச்சு எண்ணெய சாப்பிடாத அந்த பர்பஸுக்கு நிறைவேறல. நம்ம மூக்கு சுட்டு போச்சு. இன்னொன்று இந்த தூண்டல் அதிகமாக போச்சு. அந்த சுடர் விட்டு பிரகாசிச்சுட்டு போய் அதனால பகவான் பார்த்தா நீ பக்தி செய்யும் போது ஞானத்தோட செஞ்சாலும் சரி அஞ்ஞானத்தோட செஞ்சாலும் சரி செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் அவர் பார்த்துட்டு அந்த எழுதி மகாபலி சக்கரவர்த்தியா அடுத்த எத்தனை ப்ரமோஷன் அடுத்த பிறவியில் அவர் என்ன வர போறாங்க தெரியுமா? மகாபலி பாகாரத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கார். அடுத்த பிறவியில் அவர் தான் இந்த கோட்டாட்சியர் ஆஞ்சநேய பகவான் இப்ப கதலி மரத்துல தவம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த ப்ரமோஷன் அவருக்கு என்னன்னா பிரம்மா. நெக்ஸ்ட் ப்ரமோஷன் பிரம்மா இருக்காருப்பா வரப்போற அடுத்த பிரம்ம பண்றது. அப்படி எல்லாம் பெரிய தோய்ந்து இருக்காங்க. இதை கொஞ்சம் நான் முன்னாடியே கொஞ்சம் குறிப்பிட்டா செஞ்சிருந்தா விளம்பரம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனா மகளிர் வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு பல பிரச்சனை. எனக்கு அப்படியே நான் பாட்டு பாண்டிய நாட்டுக்கு தர போயிட்டேன். 2 நாளைக்கு பண்ணி திருப்பதி போயிட்டேன். முந்தா நாள் வேதாரண்யம் படிக்கிறது போயிட்டேன். அப்படியே சரியே இருந்துச்சு. இந்த நவராத்திரியில போகக்கூடாதுன்னு இந்த பத்திரிகைதார 2ஆம் தேதி தள்ளி வச்சுட்டேன். ஏதோ இப்பவும் நான் பத்திரிகைதார பெற வேண்டியவன் தான். ஏதோ இந்த சங்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுனால நாம டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எந்த பணியும் நான் வச்சுக்கலாம். அதில் நம்பர் 1 இதில் உழைச்சது யாருன்னா கற்பகம் தான். நன்றி முன்னாடி சொல்றேன். நாம என்ன செஞ்சோம்? மணிக்கு பணம் வச்சிருக்கோம். இந்த இடத்தை கேட்டு வாங்கி கொடுத்தோம். அதனால இடம் லேசு நினைக்காதீங்க. வைப்ரேஷன் மேடையில் வேதம் தான் இங்க ஏறலாம். வேதம் படிச்ச முடிதான் இந்த மேடையில் ஏற முடியும். ஆனா நம்ம பெரிய ஆளுநர்கள்லாம் திருவுள்ளம் படிச்சு மாதிரி இதெல்லாம் தமிழ் பாடலாம் இதெல்லாம் வேத தமிழ் வேதம் தான் அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டதான் இந்த இடங்கள்லாம்
வாங்கியிருக்கோம். டேக்ஸ் நல்ல காலம் வாடகை கட்டத்தில் அவங்க நம்ம மெயின்டெனன்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். யாருக்குமே கேட்கறதும் இல்லை. எல்லாம் போய் யாரும் கேட்டாலும் கஷ்டமாக அவர்கிட்ட கேட்டாலும் 1 ரூபாய் 50 ரூபாய் அதை நாம சொந்த செலவுலேயே பண்ணிவிடாமல் பண்ணிவிடுறது. அப்படி இந்த இடத்துக்கு ஒரு நாள் வாடகை 25,000 ரூபாய். ஒரு 3 மணி நேரம் கேட்கறது 25,000 ரூபாய். அப்படி இருந்தாலும் தூய்மையாக கை கிடைச்சு இந்த இடத்தை கொடுத்தாங்க. நல்லா அருமையாக பாடுறீங்க. எடுத்த உடனே வள்ளலாரெல்லாம் மாட்டேன். இலக்கியத்தை கேட்டால் பற்றி சரணம் சொல்லலாம். எஜமானா பற்றி சரணம் சொல்லலாம். சிலை மலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம். வள்ளலார் நிறைய பண்ணாங்க. அப்படி தேவாரம் திருவாசகெல்லாம் இடையில ஒருத்தர் ஒழியாவிட்டார் இந்த பாட்டுங்க. அது அப்படி நன்றாக இருக்கிறது. இந்த வேலைக்குரிய ஒரு உதாரணம் இது சிறப்பாக இருக்கிறது. என்ன காரணம்னா போன வருஷம் இந்த ஊர்ல பாடின ஐஸ்வர்யா இருக்கு. இந்த வருஷம் கல்யாணம் ஆகிட்டு நாளைக்கு வந்து பாட போறாங்க. நல்ல இடத்துல வேற வரணும். ஐயங்காருடைய பேச்சு முறையா சங்கீதத்தில் படிச்சிருக்கா. அதனால எதுவும் நல்லதே நடக்கும் இங்கே இருந்தாலும் கூட எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தோம். அதனால அந்த ஆட்சிக்கு இந்த ஊர் ஒரு விஐபி ஆகிட்டாங்க. அதில் ஒன்று மாற்றம் 150 பேர் அவரை சுற்றி எங்கே பார்த்தாலும் கோயிலில் 19 பேர் இருக்காங்க. வெளியில் 19 பேர். அதோட ஸ்ரீராமநவமி உற்சவம் நடத்துறாங்க. அதனால சிறப்பான ஒரு நிறைய அடைகிறாங்க. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாம ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போகிறது வாழ்க்கையில். லேசான விஷயங்கள் இல்லை. எல்லாருமே சாத்தியமும் இல்லை. பகவானுடைய திருவுருளும் பெரியவருடைய குருவருளும் வேணும். இப்படி அருமையாக அவங்க இந்த பணியை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நான் முயற்சி கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அதனால இன்னும் கொஞ்சம் நேரங்களை போட்டு பால் போஸ்ட் வச்சு எல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் குரு பொம்மையெல்லாம் சேர்த்து இது ப்ராப்பராக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பண்ண மாட்டலாம். பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை. நாங்கள் டீச்சர் இல்லை. அடுத்த வாரம் என்ன நடக்கணுங்கிறத இந்த வாரத்துக்கு நாங்கள் நோட்ஸ் ஆஃப் சொல்லிடுவோம். அப்போ தான் நம்ம பாடத்துக்கு நடத்த முடியும். அதனால் சிறப்பாக செஞ்சுவோம். இந்த ஆண்டு சிறப்பாக இருந்தது. எனக்கு நன்றி வாழ்த்துக்கள். பிரசாத்